ஆனால் இன்னைக்கு நடக்கிற இந்த கூத்தை நீங்க பாக்குறீங்க. அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ரெட் கலர் புக்கை தூக்கி சுத்துறாரு. என்னங்கன்னா நீங்க பிளாக் கலரோட வந்திருக்கீங்க. ஒரு அரசியல்வாதியாக நான் வெட்கப்படுகின்றேன். நானும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக மாற ஆரம்பித்து விட்டேன். நாய் பெயின் திட்டினா நாமளும் நாய் பெயின் திட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்காக நான் அரசியலுக்கு வரல. பல நேரத்தில் நானே வீட்டில் போய் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவேன், எதுக்கு வந்தோம், என்ன வேலை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் பாரு. இன்னைக்கு பிரஸ்ல இந்த கேள்வி கேட்டாங்க, இந்த பதில் சொன்னேன். காரணம் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஹஸ் கான் டு தி கட்டர். படித்த அரசியல்வாதிகள் நிறைய வந்து நீங்க டிஸ்கோர்ஸை எலிவேட் பண்ணணும். ஒரு பொலிட்டிக்கல் டிபேட், ஒரு டிவி டிபேட், ஒரு டிஸ்கஷன் ஆதாரப்பூர்வமாக அறிவுபூர்வமாக சான்றுகளோடு வித் டேட்டா வித் எவிடன்ஸ் என்ன நடக்குது. அதனால தான் நான் மறுபடியும் படிக்க போறேன். எல்லாம் அண்ணன் எதுக்கு படிக்க போறார்? ஒன்று, நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். I always believe a politician should have better brains than the best civil servant of that state அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங் எப்பொழுது. அடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டிஸ்டார்ஷனை பற்றி ஒரே ஒரு கருத்தை நான் முன்னால் வைக்க விரும்புறேன். இதுல எத்தனையோ விஷயங்கள் நாம் பேசியிருந்தாலும் கூட மாபெரும் தவறு, மிகப்பெரிய தவற அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சாங்க. எதற்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுடைய எலெக்ஷன் ஏஜென்ட் பேர் யஷ்பால் கபூர். நானே எலெக்ஷன் போட்டி போட்டிருக்கேன், எல்லாரும் எலெக்ஷன் போட்டி போட்டிருக்காங்க, எல்லாரும் மேடையின் மீது இருக்கும். எலெக்ஷன் ஏஜென்ட், எலெக்ஷனுக்குள்ள போறவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாராச்சும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணா தெரியும், அண்ணா அவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடாது, அவங்க வந்து கட்சி நாமினியா இருக்கக்கூடாது, எந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் ஏஜென்ட். ஆனா இந்திரா காந்தி அம்மையாருடைய சீஃப் ஏஜென்ட் யஷ்பால் கபூர் வாஸ் தி ஓஎஸ்டி இன் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்னுடைய ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியை போடுறாங்க சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட். நம்புவீங்களா? இது ஓபன் அண்ட் ஷட் கேஸ். அதன் பிறகு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஓவர் ஸ்பெண்டிங், ஐயா சொன்னாங்க ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சுக்லா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, ஹெபியஸ் கார்பஸுக்கும் ஒரு தீர்ப்பு பயங்கர பெரிய சர்ச்சைக்குள்ளாய் அது இன்னும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது எல்லாம் காரணமா அமர்ந்து எமர்ஜென்சிக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறது. எவ்வளவு அநியாய எமர்ஜென்சியில பண்ணிருக்காங்க பாருங்க. ஐயா ரொம்ப அற்புதம் பண்ணிருக்காங்க. மீசா சட்டத்துல கைது பண்றாங்க. ஆனா மீசா சட்டத்தை யாருமே கேட்க கூடாது என்பதற்காக 9th ஸ்கெட்யூல்ல கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. 1,00,000 மேற்பட்ட 1,14,000 பேர் மீசா சட்டத்துல கைது பண்ணாங்க. ஆனா எந்த கோர்ட்டு கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப தூக்கி 9th ஸ்கெட்யூல்ல போட்டு ஜுடிஷியல் ஓவர்வியூ கட் பண்ண எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா ஃபேமிலி பிளானிங் ஒரு பக்கம் நடந்துச்சு. இதை பற்றி நான் முன்னாடி கூட ரங்கராஜ் பாண்டியன் இருக்கும்போது இன்னொரு நிகழ்வுல பேசணும். They hunted down IAS and IPS officers, including ராஜஸ்தான். ஒரு பேர் சொன்னோம், இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக தீர்ப்பு வந்த பொழுது கோர்ட்டை எதிர்த்து ஒரு கூட்டம் போடணும் ராஜஸ்தான். அதற்கு பஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி தூக்கி வெளியே வீசினான். எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஒத்து வரவில்லை, தூக்கினான். 2 ஆட்சிகள் மட்டும்தான் எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக இருந்துச்சு. தமிழ்நாடு ஒன்று, பஞ்சாப், ஹரியானா. தூக்கி போடு 2 டிஸ்மிஸ் பண்ண 356. இதெல்லாம் தாண்டி இன்னொரு அட்டூழியம் பண்ணாங்க. தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐயா அதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. 39வது அமெண்ட்மெண்ட். அப்படின்னா அந்த 4 பேரை எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரும் பிரைம் மினிஸ்டர் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சுக்கலாம், நான் கோர்ட்டுக்கு போக முடியாது. இந்த 4 பேர் அது எப்படி பாஸ் பண்ணாங்க தான் அல்டிமேட். இந்த 39வது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா லா மினிஸ்டர் HR கோகலே வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 7, 1975 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 39th அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. எங்கீங்க பார்லிமெண்ட் கொண்டு வர்றாங்க வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பில்லு பாஸ் ஆயிடும். ஆனா உங்களுக்கு தெரியும், இது வந்து மாநிலத்தையும் மத்திய அரசையும் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டம். அப்படினால மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும். வியாழக்கிழமை கொண்டு வந்தாச்சு, வெள்ளிக்கிழமை பாஸ் பண்ணியாச்சு. சனிக்கிழமை சம்பந்தமே இல்லாம 17 மாநிலத்துல சட்டப்பேரவை கூடுது. எல்லாம் சேர்ந்து 39th அமெண்ட்மெண்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம். சனிக்கிழமை யாரு சொன்னாங்க? அட்வான்ஸ் நோட்டீஸ் யாருக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை கால நல்லா வச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போடுறாங்க 39th அமெண்ட்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஹை செக்யூரிட்டி இந்தியன் பிரிண்டிங் பிரஸ்ல அது பிரிண்ட் ஆகி வெளியே வருது 39th அமெண்ட்மெண்ட். ஏன்? திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வருகின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வியாழக்கிழமை 39th அமெண்ட்மெண்ட், வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. சனிக்கிழமை 17 சட்டப்பேரவைகள் கூடி அதை ஆமோதிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க.
ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜனாதிபதி கையெழுத்து போடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பிரிண்டிங் பிரஸ், ஹை செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லணும், சார் 39th அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, குட் பை சார், பை பைன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்வதற்காக 4 நாட்கள் நடந்த நாடக காட்சி. இது போல பல விஷயங்கள் உள்ள இருக்கு, அதை நீங்க படிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அமெண்ட்மெண்ட் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை ஃபைட் எப்படி பண்ணி கொண்டு வந்தோம். அதனால என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், 1954 97 வரை ஆர்டிகல் 356 106 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நான் பேசுறது அரசியல் ஆயிரம், அந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. வந்திருக்கக்கூடிய கண்ணியமான தலைவர்களுக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும். அதனால இன்னைக்கு நடக்கிற இந்த கூத்தை நீங்க பாக்குறீங்க. அதான் ஐயாவை கேட்டேன், நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ரெட் கலர் புக்கை தூக்கிட்டு சுத்துறாரு, என்னங்கன்னா நீங்க பிளாக் கலரோட வந்திருக்கீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் கருப்புக்கும் ஐயாவுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அவர் சொன்னாங்க, அதுக்கு இல்லைங்க, இந்த புக்கை திறந்து நான் காட்ட போறேன், இந்த புக்குடைய பெயிண்டிங்கை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரி பேஜ் இஸ் மார்க்டு வித் ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங். அதுல அர்ஜுனன் இருக்காரு, ராமர் இருக்காரு, ராமருடைய பட்டாபிஷேகம் அந்த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அது எல்லாம் அந்தந்த ஆக்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வந்திருப்பான். அதான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனே. அதை நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு தெரியாதுங்க. அதை காட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய புத்தகத்தை, கனமான புத்தகத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவருக்கு எவ்வளவு வேள்வி இருக்கும் என்று யோசிப்பார். நடக்கக்கூடிய டிஸ்டார்ஷன் நம்ம எடுத்து பேசினா இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. கடைசியாக இந்த நிகழ்வு இங்கே நடப்பது எவ்வளவு பொருத்தம்னு பாருங்க. இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது தமிழ் மொழி அகாடமி. மன்னிக்கவும், என்னுடைய படத்தை அண்ணன் கேட்காம பெருசா போட்டுவிட்டார். இதை ஆரம்பிச்சது கிஆர்பி ஐயா இருக்கிறார், விஸ்வநாதன் ஐயா ஆரம்பிச்ச அகாடமி, அவருடைய அகாடமி, அவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட அகாடமி. அந்த அகாடமி இன்னைக்கு இந்த புக்கை ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா கண்டி ஐயா அவர்களுக்கும் கிஆர்பி ஐயா அவர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய புத்தகத்துல 205வது பக்கத்துல ஒரு புகைப்படம் போட்டிருக்கிறீங்க. நீங்க இருக்கிறீங்க, முத்தமிழ் காவலர் ஐயா இருக்கிறாங்க, அக்கா மணிமேகலை அக்கா இங்க இருக்கிறாங்க, அவருடைய மகள் கணவர் கண்ணன் ஐயா இருக்கிறாங்க. அதை ஒரு படத்தை அற்புதமா கேப்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க. அது எப்படி போட்டீங்களோ தெரியல, எனக்கு இது போன்ற நிகழ்வு இவர்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு நெருக்கமான ஒரு மனிதர். இன்னைக்கு மகள்வழி பேரனா, மகள்வழி மகனாக முத்தமிழ் காவலர் ஐயாவுடைய பேரனாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஸ்ரீகாந்த் இங்க இருக்கிறாங்க. முழுவதும் பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை இது போல் நடத்தணும். ஏன்னா இவங்களோட தேதி வந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, எல்லாம் பிஸி பீப்புள். விஸ்வநாதன் ஐயா ஃபாரின்ல இருந்து லேண்ட் ஆகிறாங்க, நேரம் இங்க வர்றாங்க. நீதியரசர்கள் இன்னைக்கு எல்லாருமே ஸ்பீக்கிங்ல அதிகமா இருக்கிறாங்க. அக்ராஸ் இந்தியா தே ஆர் மோர் டிமாண்டட் ஃபார் தேர் ஸ்பீச். அவங்க தேதி 2 பேர் தருவாங்க. ஆசீர்வாதம் ஆச்சரியே முந்தா நேற்று சாயந்தரம் இங்கிருந்து விமானத்தில் போனார், நேற்று நைட்டு மறுபடியும் இறக்கி விட்டு வந்துட்டோம். சந்தோஷம் ஐயாவுடைய வயது என்ன, இந்த மேடையின் மீது அமர்ந்து நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவர்களையும் தேதிவாங்க. ராதாகிருஷ்ணன் ஐயா இப்ப அதிகமா வந்து அவருடைய கிராமத்து வீடுகள்ல அமர்ந்து எழுத ஆரம்பித்து விட்டார். மறுபடியும் அவரும் தென் தமிழகத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே அன்னைக்கு எனக்கு தெரியும், இந்த 2 புக்கை காமிச்சிங்கன்னா அவர் வந்துருவார். நான் சொன்ன ரங்கராஜ் பாண்டே ட்ரிக்கே வந்து புக்கு சப்ஜெக்டை காட்டுங்கன்னா வேற எதுவும் கன்வின்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், கான்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க, அம்பேத்கர் ஐயான்னு சொல்லுங்க, அவர் ஓடி வந்துருவார். ஏன்னா அவருடைய கருத்து முக்கியமான கருத்து, பதியப்பட வேண்டிய கருத்து. ஆனால் 3 முறை தேதி மாறியும் நேரம் கொடுத்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிக முக்கியமாக இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகுபடுத்தி ஒரு அற்புதமான பூமாலையை போல் வடிவமைத்திருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்கள், HV ஹண்டே அவர்கள் இன்னும் நிறைய பெரிய கௌரவம் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அது வரும். தாமதமாக இருந்தாலும் கூட அது வந்து சேர வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பெரிய கௌரவம் வர வேண்டும் என்பது இந்த கட்சியினுடைய தொண்டனாக என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த எல்லா பெரிய கௌரவத்திற்கும் முழு தகுதி இருக்கக்கூடிய மனிதர் நீங்க. பிகாஸ் யூ பர்ன். ஏதாச்சும் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பேசிட்டு அப்படி ரத்தம் கொப்பளிச்சு கடிதம் எழுதுவாங்க. ரத்தம் கொப்பளிச்சு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க போட்டு அது ஒரு ரெட் கலர் இங்க்ல அண்டர்லைன் பண்ணி அது ப்ளூ கலர்ல அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து அப்படி பிளாக் கலர்ல எழுதுவார். பிளட் வில் பாயில். எனக்கு பயம், டெல்லியில யாராச்சும் ஒருத்தர் பேசிட்டு போயிடுவாங்க, மிஸ் இந்தியால கூட ரிசர்வேஷன் இல்லை, அது உடனே கோவப்பட்டு ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் என்ன அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி பண்றீங்கன்னு எழுதுவாங்களேன்னு தான் பாதி பையன். அதனால we only wish and pray sir that you should take care of your health. You are very very precious to us. You are just an inspiration sir. நீங்க வந்தீங்கனாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் ஏற்கனவே சொன்னது போல do not go gently into the good night என்பதற்கு நீங்க ஒரு இலக்கம். Fight, fight and fight. Rage, rage and rage. Burn, burn and burn. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தத்துவம், உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு சான்று எங்களுக்கு.
அதனால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களையும் இந்த நேரத்தில் கிருஷ்ணகண்ட ஐயா தான் பேச போறாங்க. அவர் தான் நன்றி உரை சொல்ல வேண்டும். இருந்தும் என்னுடைய கடமை, நான் ஐயாவை பற்றி நான் சொல்லாம போனா தவறா போயிடும். அதனால் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்து, இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக நான் வெட்கப்படுகின்றேன். நானும் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக மாற ஆரம்பித்து விட்டேன். நாய் பெயின் திட்டினா நாமளும் நாய் பெயின் திட்ட வேண்டியதாக. அதுக்காக நான் அரசியலுக்கு வரல. பல நேரத்தில் நானே வீட்டில் போய் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவேன், எதுக்கு வந்தோம், என்ன வேலை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் பாரு. இன்னைக்கு பிரஸ்ல இந்த கேள்வி கேட்டாங்க, இந்த பதில் சொன்னேன். காரணம், பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் ஹஸ் கான் டு தி கட்டர். படித்த அரசியல்வாதிகள் நிறைய வந்து நீங்க டிஸ்கோர்ஸை எலிவேட் பண்ணணும். ஒரு பொலிட்டிக்கல் டிபேட், ஒரு டிவி டிபேட், ஒரு டிஸ்கஷன் ஆதாரப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, சான்றுகளோடு, வித் டேட்டா, வித் எவிடன்ஸ் என்ன நடக்குது. அதனால தான் நான் மறுபடியும் படிக்க போறோம். எல்லாம் அண்ணன் எதுக்கு படிக்க போறாரு? ஒன்று, நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். I always believe a politician should have better brains than the best civil servant of that state அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். எப்பொழுது ஒரு அரசியல்வாதியாக ஒரு மாநிலத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெஸ்ட் சிவில் சர்வெண்ட்டை விட நம்ம மைண்ட் ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க மக்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ண முடியும்.